நடிகை சமந்தா ரொம்ப ஃபேமஸானவங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது, அந்தளவுக்கு அவங்க ஃபேமஸ். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிற மாதிரி ஒரு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதை நெபுலைசரில் வந்து போட்டு சுவாசித்தா நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஹேஷ்டேக்னு போட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுமா, அவ்வளோ சூப்பராக அந்த மருந்து வந்து வேலை செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா காமன் இன்ஃபெக்டிவ் டிசீசஸ்க்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வந்து காய்ச்சல் சளி, சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் சளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியாக காய்ச்சல் சளியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப எளிய வகையில், ஈஸியான வழியில், குறைந்த செலவில் நீங்கள் வந்து மருத்துவம் பெறணும் அப்படின்னு நினச்சா இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசர்ன்ற மெஷினில் வச்சு நீங்கள் சுவாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் மாத்திரைகள் உட்கொள்வதை இதன் மூலமாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நெபுலைசர்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மெஷின். இந்த மெஷின் வந்து நமக்கு வந்து மருந்தை சுவாசம் மூலயமாக எடுத்துக்கிறதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்தையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான கருவி, அவ்வளவுதான். இந்த மருந்து வந்து வீசிங் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா வந்து நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மூச்சு வாங்குறதில் இல்லை மூச்சு இழுத்து விடுறதில் வந்து ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நெபுலைசர் கருவியை வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அந்த கருவியில் என்னென்ன மருந்துகள் வந்து பயன்படுத்தணும், எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது முதற்கொண்டு டாக்டர் நமக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஃபார்மசியில் சொல்லியும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியாக ஒரு விஷயந்தான் இந்த நெபுலைசர். இதில் தான் இவங்க வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்து போட்டு சுவாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்டர்னேட் மெடிசன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான் வந்து இந்த பதிலுக்கான காரணமாகவே இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, இவர் பேர் வந்து சிரியாக் ஆபி பிலிப்ஸ். இவர் வந்து ஒரு ஹெப்பட்டாலஜிஸ்ட். ஹெப்பட்டாலஜிஸ்ட்னா வந்து லிவர் சம்பந்தமான மருத்துவர். அதில் வந்து இவர் ஒரு நிபுணர். இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஆஸ்மா அண்ட் அலர்ஜிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா, அவங்களே வந்து இதை வந்து வேண்டாம், பயன்படுத்தாதீங்க, இது ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன்னா அவங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து சுவாசிக்கிறது நெபுலைசரில் போட்டுன்றதை நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, மருத்துவ குழு வந்து இதை பயன்படுத்தாதீங்க, இதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் வரும், நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து நிறைய லங்ஸில் வந்து நிறைய இன்ஜுரி எல்லாம் ஏற்படுத்திடும், இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்திடும். அப்படின்றதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடை இது மாதிரி நெபுலைசரில் போட்டு உட்கொள்வது இல்லைன்னா இன்ஹேல் பண்ணுவது ஆபத்தானது அப்படின்னு இதனால சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து லிவர் டாக்டரும் வந்து இதை வந்து சமந்தா பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு சயின்டிஃபிக் மற்றும் ப்ராக்ரெசிவாக இருக்கும் சொசைட்டி, அந்த மாதிரியாக சொசைட்டியாக இந்தியா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க மேலே கண்டிப்பாக வழக்கு போட்டிருப்பாங்க. வழக்கு போட்டதோட மட்டும் இல்லாமல் இவங்க மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைன் போட்டிருப்பாங்க. அப்படி ஃபைன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜெயில் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு கருத்தை சொல்லிட்டார். இதை பார்த்து தான் வந்து சமந்தா ட்ரிகர் ஆகிட்டாங்க. சமந்தா ட்ரிகர் ஆகி ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 3 பக்கத்து அறிக்கையில் இவ்வளவு காட்டமாக என்னை வந்து எதுக்காக பேசுகிறீங்க, நான் வந்து ஒரு நடிகைன்றதுனால தானே, நான் வந்து ஒரு செலிபிரிட்டின்றதுனால தானே என்னை எல்லாரும் ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒப்பாரியை வைத்து ஒரு பதிலை போட்டிருக்கிறாரு. அதில் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த 2 டாக்டர் சொன்னதை தான் வந்து செஞ்சுருக்கிறேன், நான் அதையுமே வந்து என்னோடய ஸ்டோரியிலேயே நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், அவங்கள மென்ஷனும் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசிக்கங்க, அவங்களுக்கு தானே நீங்கள் பதில் கொடுத்துருக்கணும், என்ன அட்டாக் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு நீண்ட நெடிய பதிவு. அது 3 பக்கத்துக்கு வந்து அதே மாதிரி ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போவுமே அது வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்குது. இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஆபி பிலிப்ஸ் ஒரு பதில் சொல்கிறார். அந்த பதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பதிவில் இவங்க 2 டாக்டர் குறிப்பிட்டிருக்காங்கல்ல, இந்த 2 டாக்டருமே வந்து ஒரு தவறான ஆட்கள், தவறான வேலைகளை செய்து வராங்க, இவங்க வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு கூட வந்து சொல்கிறாரு. அவங்க ஏன் ஃப்ராடுன்னு சொல்கிறாருன்னா, அதில் ஒருத்தர் வந்து என்னதான் ஒரு டாக்டராக இருந்தாலும் அவர் இப்போ பண்ணுற வேலையெல்லாம் வந்து ஒரு டாக்டர் செய்யும் வேலை கிடையாது. ஓசோன் தெரப்பி, ஐவி டிரான்ஸ்பிளான்ட், இல்லைன்னா ஐவி தெரப்பி, இது மாதிரியாக நிறைய விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத மருத்துவ முறைகள், இல்லை அங்கீகரிக்கப்படாத ப்ரொசீஜர்கள், அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில விஷயங்களெல்லாம் வந்து டேஞ்சரஸ், இது எந்த பலனையும் தராது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம், இதையெல்லாம் வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஏமாற்று பேர்வழி இவர் அப்படின்னு சொல்லி
ஒரு டாக்டரை வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு ஆள் வந்து அவர் வந்து ஒரு நேச்சுரோபேத் வந்து டாக்டரே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து அவரும் வந்து இந்த மாதிரியாக இல்லாத பொல்லாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதையும் வந்து ஒரு பெரிய விஷயமாக சமந்தா எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமந்தா போட்ட இந்த தவறான விஷயத்துக்கு பதில் நான் வந்து கொடுத்துருக்கேன், இது தவறுன்னு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த தப்பை திருத்தி கொள்ளாமல் இவங்க பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இதை வந்து இவங்க ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேக்ட் செக்காவது இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கணும். அந்தளவுக்கு இவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது. அது அப்படி அந்த சமூக பொறுப்பை எல்லாம் வந்து எடுத்துக்காமல் பொத்தாம்புதாக ஒரு போஸ்ட் போட்டுட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் இப்போவுமே வந்து தன்னுடைய பொறுப்பு தான் பண்ண தவறை உணராமலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் வந்து இவர் ஒரு பதில் போட்டிருக்கார். அந்த பதிவிலேயே வந்து அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமந்தா வந்து தொடர்ச்சியாக இதே மாதிரியாக ஒரு தவறான பொய்யான கருத்துக்களை எல்லாம் வந்து அதுவும் ஹெல்த் ரிலேட்டடான தவறான விஷயங்களை எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பதிவு மாதிரியே தான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து நான் இவங்களை பற்றி எதுவும் எழுத போகிறதில்ல, இவங்களுக்கு நான் பதில் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு போட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிட்டார். இப்போது அதுக்கு வந்து சமந்தா மறுபடியும் இன்னொரு பதிலை சொல்லியிருக்காங்க. அந்த பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் என்டர்டெய்னர்ஸ், வி ஆர் நாட் ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபேக்ட் செக் பண்ணுறது எங்களுடைய வேலை இல்லை, எங்களுடைய வேலை வந்து மக்களை மகிழ்விப்பது தான் அப்படின்னு அந்த பதிவில் சொல்லியிருக்கு. இப்போது இந்த டாக்டர் ஏன் சமந்தாவுக்கு இந்த அளவுக்கு வரிஞ்சு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரோட வேலையே இதுதான். இந்த டாக்டர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும் ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷனை எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுல இவருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவர் ஒரு ஆள் தான் வந்து அந்த வேலையை ரொம்ப அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேறு யாருமே இது இவ்வளவு ஆக்டிவாக தினசரி வரும் பொய் செய்திகளை ஒன்னொன்றுத்துக்கும் தரவுகளோடு மறுத்து எழுதுறது யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இவர் வந்து இந்த மாதிரி ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷனாக வரக்கூடிய இடங்கள் அனைத்து இடங்களையுமே வந்து அட்டாக் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற எல்லாமே, அதுக்கப்புறம் நேச்சுரோபதி, அது இல்லாமல் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பேஸ்டு மெடிசின் இல்லைன்னா வந்து பாரம்பரிய வைத்திய முறை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் இப்படின்னெல்லாம் சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அனைத்து விதமான மிஸ்இன்ஃபர்மேஷன், ஆல்டர்னேட் மெடிசின், அதை எல்லாத்தையுமே எதிர்த்து இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. மெடிசின் அப்படின்றது ஒன்று தான். அந்த மெடிசின் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கும், சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும். அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவிடன்ஸும் இல்லாமல் சயின்ஸும் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இன்னொரு பக்கம். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்ற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசினுக்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு. அது வந்து சித்தாவாகவோ ஆயுர்வேதமாகவோ அதான் முன்னாடி சொன்ன அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் நேச்சுரோபதி இல்லைன்னா வந்து நம்பிக்கை சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின் இருக்குது இல்லையா, இதை தான் வந்து அலோபதி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பெயர்கள் எல்லாமே வந்து தவறானவை, அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லாதவை. ஏன்னா அலோபதி அப்படின்றது வந்து வேறு காலகட்டத்தில் வேறு ஒரு விஷயத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அது வந்து இன்றைக்கி தேதிக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக மாடர்ன் மெடிசினோட சயின்ஸ் பேஸ்டு மெடிசினோட அது வந்து அட்டாச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. பட் அலோபதின்றது வந்து இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இல்லை நமக்கு கிடைக்கிற மருத்துவத்துக்கு பெயர் அது கிடையாது. இது வந்து வெறும் மெடிசின் தான். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கும் பின்னாடி டேட்டா இருக்குது. எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரியாக ப்ரூவ் பண்ணப்பட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது தான் இந்த மருத்துவ முறை. இதில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் வருதா, இது ஏற்கனவே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு எல்லாருமே அக்செப்டபுளாக வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதை விட பெட்டராக ஒன்று இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அது வந்து டிஃபால்ட்டு ப்ரோட்டோக்காலாக மாறிடும். அதே மாதிரியாக ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து மாத்திரைகள்லேருந்து எல்லாமே காலத்திற்கேற்ப அப்டேட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சைட் ஆஃப் மெடிசின். இது எதுவுமே நடக்காத இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மெடிசின் தான் மற்றவை எல்லாமே. இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஆபத்தை தரக்கூடியது, மக்களுடைய ஹெல்த் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இவரோட வேலை. அந்த வகையில் தான் வந்து சமந்தாவோட இந்த பதிவுக்குமே இவர் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. சமந்தாவுக்கு மட்டும்தான் இவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காருன்றது இல்லைன்னா நிறைய பேருக்கு இதே மாதிரியாக பதில் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்படி தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா,
இவர் ஆஃபீஸில் இவரோட கிளினிக்கல் லேப் எல்லாம் கூட வந்து செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இவர் மேலே நிறைய வழக்குகள் வந்து தனியார் அமைப்புகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி சைடில் இருந்தே வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்தே நிறைய ப்ரெஷர் எல்லாம் இவருக்கு வந்திருக்கு. இவர் எழுதியிருக்கிற பதிவுகளை நீக்கணும், இவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையே வந்து நீக்கணும், இதுக்காக எல்லாம் வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. கோர்ட்டுமே வந்து தற்காலிகமாக வந்து அதுக்கு தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் மேல்முறையீடுகள்லாம் போய் தான் வந்து அதையெல்லாம் ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சுது. இது மாதிரியாக எல்லாம் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளை இவர் சந்திச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்படி சந்திச்சுட்டு வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இவர் வந்து மருத்துவத்தை மக்களிடம் வந்து அது சார்பாக நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்படுவது தான். சோஷியல் மீடியாவில் இதையெல்லாம் வந்து பத்திரிகைகள் பார்த்துருக்கு, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சமந்தாவுக்கும் ஒரு டாக்டருக்கும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்த ஊடகங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பதிலை போட்டாங்க. என்னென்னா வந்து இந்த லிவர் டாக்டர் ஆபி ஃபிலிப்ஸ் வந்து சமந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதை வந்து படித்து பார்த்தா சமந்தா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து இவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அது வந்து அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த பதிவுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து நிறைய செய்தி நிறுவனங்கள் போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. பட் ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் பேசுவேன், இன்னும் அதிகமாக பேசுவேன், இது மாதிரியாகலாம் போய் பேசுகிறவங்களுக்கு வந்து பப்ளிக்லேயே பட்டவர்த்தனமாக பதில் கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து மக்களுக்கு போய் சேரும். இது மாதிரியாக பேசுபவர்கள் வரும் நாட்களில் வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, அந்த செய்திகள் வந்து மக்களை போய் பாதிக்காமல் இருக்கும். அதுக்காக நான் தொடர்ந்து பேசுவேன், இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த மாதிரியாக அஃபெக்ட் ஆகுதுன்றதுக்காக நான் இதை வந்து பேசாமல் இருக்க முடியாது, தொடர்ச்சியாக பிளண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல தான் வேணும் அப்படின்னு தான் அந்த பதிவில் போட்டிருக்காரு. இதெல்லாம் பதிவில் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு ஒரே ஒரு வரியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சமந்தாவோட ஃபீலிங்ஸ் ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அது என்னோட நோக்கம் இல்லை, என்னோட நோக்கம் வந்து இவையெல்லாம் தான் அப்படின்னு இவ்வளவு பெரிய பதிலெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இந்த பகுதியும் வந்து அதில் ஒரு பார்ட்டாக தான் அது இருக்குது. ஆனால் இதை மட்டுமே எடுத்து ஏதோ இது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரியாக செய்திகள் போட்டிருக்கு. வெறும் செய்திகளை போட்டவங்க படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சமந்தா வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசரில் போட்டு பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு டாக்டர் வந்து தப்புன்னு சொன்னார். அப்புறம் பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம் இந்த லிவர் டாக்டர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி தான் வரும். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பயன்படுத்தலாம் போல, சமந்தா சொன்னது சரிதான் போல, டாக்டரே வந்து அப்போ மன்னிப்பு கேட்டிருக்கிறாருன்னா அப்போ அந்த விஷயம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை நம்பக்கூடிய ஆட்களாக மாறிடுவாங்க. ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவை, அதுவும் ட்விட்டரில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னா ரொம்ப 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 சொற்பமான ஆட்கள் தான் இருக்கும். இப்போ அதில் வேணால் நம்ம பார்த்துட்டு சொல்லலாம், இது 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, இல்லை 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, 1 மில்லியன் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியும். பட் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் 1 மில்லியன்றது ஒரு கணக்கே இல்லை, 1% கூட கிடையாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு சிறிய நம்பர் அது. இப்போ இவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு ஹெப்படாலஜிஸ்ட்டு, அதுக்காக பல வருடங்கள் வந்து படிச்சிருக்காங்க, 10 வருஷங்களுக்கு மேலாக இந்த துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி வந்து எழுதுகிறப்போ ஒரு செய்தி நிறுவனம் கவர் பண்ணுறப்போ எந்த மாதிரியாக எழுதிட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்க. இப்போது இந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையில் தான் இந்த விஷயத்தை பற்றியுமே மீடியாலெல்லாம் வந்து செய்திகள் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதையுமே அவருமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ ஹிந்துவில் வந்து இதை வந்து அதே மாதிரியாக போட்டாங்க. அதை வந்து டாக்டர் ஆபி ஃபிலிப்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஹெட்லைனை வந்து மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த ஒரு கோட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி கண்டென்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கா, ஓவராலாகவே அந்த ஃப்ளோவை மாற்றிட்டாங்களா அப்படின்னுலாம் பார்த்தா அந்த மாதிரியாகலாம் எதுவும் மாற்றலை. இப்போ ஏற்கனவே நம்ம ஹிந்துவில் பார்த்துருக்கோம், எம்பி லேட்ஸ் பற்றி ஒரு தவறான செய்தி வந்திருந்தது. அதை பற்றி நம்மெல்லாம் வந்து நிறையா எழுதியிருந்தோம், அதை பற்றி வீடியோலாம் பேசியிருந்தோம். அப்புறம் தான் வந்து ஹிந்துவில் வந்து அந்த செய்தியவே பின்வாங்கினாங்க. இந்த மாதிரியாக ரொம்ப பெரிய எஸ்டாப்ளிஷ்டு மீடியாக்கள்லேருந்து சின்ன சின்ன மீடியா அவுட்லெட்ஸ் வரைக்கும், பெரிய ஆட்கள்லேருந்து சிறிய ஆட்கள் வரைக்கும் எல்லாமே இதே மாதிரியாக தப்பும் தவறுமாக செய்திகளை போடுறாங்க. ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இதை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா குறிப்பாக ஹெல்த் கேர் சம்மந்தமானது இதெல்லாம். ஸோ அதை பற்றி வந்து என்ன நடந்திருக்குன்றதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதாமல் செரி பிக் பண்ணி, இல்லைன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு வந்து குறித்து வச்ச மாதிரியாக, அணில் குறித்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது யாருக்குமே பலன் இல்லாமல் போயிடும். இன்னும் சொல்ல போனால் அது வந்து மக்களுக்கு ஆபத்தாகவே போகக்கூடும். சமந்தா எப்படி ஒரு போஸ்ட்டை போட்டு
மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறாரோ அதே மாதிரி தான் வந்து இந்த செய்தி நிறுவனங்கள் செய்யும் வேலையும் போய் முடியும். அதனால் அனைவருக்குமே வந்து ஹெல்த் சம்மந்தமாக மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பரப்பாமல் இருக்கிறதுல நம்மளோட பங்கெல்லாம் இருக்குது. இதே மாதிரியாக ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக அடுத்து இன்னொரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜாலியான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, உங்கள் கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி காலையில் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் 2 கையிலையுமே வச்சுட்டு இப்படியே உட்காந்துருங்க. அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதற்கான காரணம் என்ன, அதை யார் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி அறிவியல் உண்மைகள் இருக்குதா இல்லையா, இதை பற்றியெல்லாம் தான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி.